ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி மைசூரில் செகண்ட் டே தாங்க. காலையிலே கிளம்பிட்டோம். நம்ம ஒரு ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு பெர் டே 1500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, மேக்ஸிமம் ஆஃப் பிளேஸ் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஒரு சாண்ட் மியூசியமில் தாங்க இருக்கோம். அதாவது மணலில் செய்யப்பட்ட சிற்பங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம குட்டீஸ் வாங்க பார்க்கலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்களா, இது பாருங்கள், வேலையில் பட்டதாரியில் நம்ம தனுஷ் சார் ஓடின சைக்கிள்னு நினைக்கிறேன். அதான் மியூசியமில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன்னு அவர் ஓங்கி மண்டையிலே அடித்தார். உண்மையா பொய்யான்னு தெரியலை எனக்கே. இது வந்து ஒரு தேருங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தீம் தான். இது ஒரு தேர். அந்த தேரை வந்து குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரி. அந்த சக்கரத்தை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாமே யூனிக்காக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த பழைய காலத்து அரசர்கள், அந்த ராஜாங்க, அவங்க கூட இருக்க இவரை பார்த்து அந்த காகதிய அரசர் மாதிரி இருக்கார் பாருங்க, பாகுபலியில் வரவர் மாதிரி. அந்த தீம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு மரைன். கடலில் வந்துட்டு இந்த ஆமை, இந்த வலை போடுவாங்கள்ல மீன் பிடிக்கிறதுக்கு, அது ஜெல்லி ஃபிஷ்ஷு, பவளப்பாறைகள், இது என்னது கனவு கன்னி. ஐயோ சாரிங்க, கடல் கன்னி நான் மாற்றி கனவு கன்னின்னு சொல்லிட்டேன். நியூ இயர் வேறு வரப்போகுதா. கனவு கன்னி 2025 யாருன்னு கண்டிப்பாக நம்ம ஆளுங்க போடுவாங்க. அந்த ஞாபகத்தில் இருந்தேன். மரைன் லைஃப்புங்க. அதுதான் இந்த கடலுக்குள்ளே இருக்கிற தீம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கடல் குதிரை இது எல்லாமே. அப்புறம் இங்கே பார்த்திங்களா நண்டு, சிப்பி, டால்ஃபின் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அடுத்து ஹாரர் வேர்ல்டு, பேய் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஆனால் ஆச்சரியம் பார்த்திங்களா, மணலில் இதை எப்படி வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு. இந்த பேயெல்லாம் பார்த்து பயம் இல்லைங்க. கடைசியாக இங்கே பாருங்களேன், லாஸ்ட்டாக ஒரு பேய் காமிக்கிறேன். நிஜமாக இதை பார்த்தா பயமாக இருக்குது தானேங்க. அந்த கண், மூக்கு, வாயெலாம் ஓட்டையாக. எங்கள் பாப்பா இதை பார்த்துட்டு பேய்ன்னு பயந்துட்டு இந்த சைடு வரவே மாட்டேன்ட்டா. அடுத்து இஸ்லாமிக் கல்ச்சர். இஸ்லாமிக்னாலே குதிரையில் ஒரு வீரர் உட்காந்து போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக அவரோட ஷால் பறக்கிற மாதிரி, கையில் வாள் இருக்கிற மாதிரி எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்கன்னு. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு குரான் வந்து ஓப்பன் ஆகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தொழுகிற பிளேஸு, அந்த மேலே அந்த ஸ்டாரு, அந்த மூன் கூட போட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அடுத்து டிஸ்னி வேர்ல்டுங்க. நம்ம குட்டீஸ் பார்த்துட்டு தாமஞ்சேரி, போக்கிமான் அது இது சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிஜமாக இதில் எல்லா கேரக்டருமே எனக்கு தெரியல, கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு வின்டேஜ் காரு, இந்த பண்ணையாரம் பத்மினியமில் ஒரு ஆம்னி கார் வருமே அந்த மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா, அவர் கையில் எவ்வளோ பெரிய பெல்லு பாருங்கள். இது வந்து ஒரு ரவுண்டு, இப்படி ஒரு சரௌண்டிங் இப்படி அடிச்சுட்டு இப்படி ரவுண்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிளேஸில் எவ்வளோ வந்துட்டு தீம் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகாக இருந்துச்சுங்க. சீரியஸ்லி ஒர்த்து தான் இந்த பிளேஸு. 60 ருபீஸ் தான் பெர் ஹெட்டுக்கு கலெக்ட் பண்ணாங்க. எங்கள் குட்டீஸ்க்கு வந்து சார்ஜ் இல்லை, எனக்கு இவருக்கும் 60 வாங்கினாங்க. நிறையா பேர் இந்த பிளேஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி தாங்க வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸு. இந்த பீகாக் பாருங்களேன், அதோட அந்த தோகையை எவ்வளோ அழகாக வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு. அப்புறம் குரங்கு, அது கையில் வந்து குட்டி குரங்கு இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தாங்க யூனிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க. ஏனோ தானோன்னு இல்லாமல் ரொம்ப நுட்பமாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் பாம்பு, அது வந்து ஏரி பாம்பு புத்துக்குள்ளே போகிற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.